ஹலோ கைஸ், நான் தான் உங்க பாட்டி கேபி. Hello guys, you know what time it is? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பேரு முக்கியம். அண்டர்வேர்ல்ட் கேங் வார் அப்படின்னு ஒரு நியூ கேம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். நம்ம கேம்குள்ள வந்தாலும் நீங்க மொட்டைன் பக்கமா இல்ல சாரம் கட்டிருக்கான அவன் பக்கமா சொல்லி கேட்குது. நம்ம என்ன சொல்ற சாரம் கட்டிருக்கவங்க வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஏதோ கேம் படம் மூவி ரேஞ்சில் பில்டப் பண்றாங்க. ஒரு வேலை இருக்குமோ? எண்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. சாரி, ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. எண்டிங் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்தோடனே உள்ளெல்லாம் போக சொல்கிறான். எதையுமே பார்க்க முடியாது போல. சரி, மேட்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ள போயிடலாம். ஓகே, கேம்ல மியூசிக்லாம் பயங்கரமா தான் இருக்கு. ஏதோ மூவி ரேஞ்சில் பில்டப் பண்ணிடலாங்க. லாபிலேயே ஸ்பான் ஐலாண்ட்லேயே 1 minute கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. புது கேமில் ஏர்லி ஆசஸ் தான். ஸோ இப்போ தான் நிறைய பக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம்ல எல்லா அப்டேட்டுக்கும் பக் வருது. ஸோ நியூ கேம்னால பக் இருக்க தான் செய்யும். சென்சிட்டிவிட்டி, கிராஃபிக்ஸ் எல்லாமே பிஜிஎம்ஏ மாதிரி தாங்க இருக்கு. பாருங்கள், ஸ்மூத், மீடியம், ஹெச்டி, அல்ட்ரா ஹெச்டி வர சப்போர்ட் ஆகும். ஸோ உங்கள் டிவைஸ் தக்கனா எது கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குமோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ளைட் எடுத்து வச்சுவாங்க, போகலாம். ஆனால் செல்லு நல்லா ஹீட் ஆகுதுங்க. நான் வந்து IQ Z9S Pro வச்சுருக்கேன். எனக்கு பிஜிஎம்ஏ ஹீட் ஆகாது. பட் கேம் நல்லா ஹீட் ஆகுது. அது நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. இத்தனைக்கும் ஃபேன் ஓடத்தான் செய்யுது. ஃபேன் ஓடியுமே நல்ல ஹீட் இஷ்யூ இருக்குது. ஸோ டிவைஸ் ஹை டிவைஸ் பண்ணிட்டு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில, பார்க்கலாம் எப்படின்னு. நியூ ஸ்டேட் மாதிரி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. இத்தனைக்கும் ஸ்மூத்து, மீடியம் தான் வச்சுருக்கேன் கிராஃபிக்ஸு. நியூ ஸ்டேட்டோட மாடுலேஷன் தான் இருக்குது. ஃபுல்லாக காடு, மலை, மேடுகள் மாதிரி தான் இருக்குது. தான் கேஸ் லேண்டை போட்டாச்சு. சாரத்தை மடிச்சு விட்டுட்டு இறங்கி அடியாண்டி தான். இந்த மாதிரி டயலாக்லாம் தெரிவிச்சு விடும் பாரு. அவனை சாரத்தை மடிச்சு கட்டினா தெரிவிச்சிடும் பார்த்துக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்லை. நான் சொல்கிறத இனிமே அடிக்கிறத பற்றி சொன்னேன். புல்லட் தெரிச்சு ஓடல, அதை சொன்னேன். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்க வைக்கல. என்னடா முட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க? ஏறி குயிடாடே. சிரிப்பா வருதுங்க. என்னடா கேம் இது? யாருக்கு எங்கெங்க கண்டு கஸ்டமர்ஸ் பட்டனே வைக்கல, நேராக எடுத்து உள்ள வந்தாச்சு ரெக்கார்டிங்க போட்டுக்கிட்டு. செல்லு வேற கொழுக்கி கையோட வெளிச்சு பார்லிமெண்ட் நியூஸ்ல வராம இருந்தா சரிதான். எல்லாம் காடா தாங்க இருக்கு. இப்ப எல்லாம் வச்சுட்டாங்க. பில்டிங் மட்டும் கெத்த மறந்துட்டாங்க நினைக்கிறேன். ஒருவேளை ஏர்லி ஆசஸ்னால இப்பதான் செங்கல்லாம் எரெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி தான் கெட்டட வேலை நடக்கும். அவன் சாரத்தை கட்டிட்டு ஏறி கிளிக்க மட்டும் பாருங்களேன். சிரிப்பா தான் இருக்கு கைஸ். ஓகே, யூசி நல்லா தான் இருக்கு. இல்லை, கேம் ஓடல அப்பப்போ மியூசிக் வேற. கலர்ஸ்க்கு நீங்கள் இருக்கா வெளில போய் கலர் குடிக்கிங்க. நானே ஹெல்மெட்டில் கலர் கொடுக்கன்னு கொடுத்துருக்காங்க போல. ஏகேஎம்இக்கு என்ன நேம் கொடுத்துருக்கான்? AK-47. நான் மறு வச்சு மாறு விஷயத்தில் வராங்க போல. சுட்டு பார்ப்போம் என் வாரத்துக்கு போதான்னு. ஆமாங்க, வாரத்துக்கு தான் போகுது. சரி, ரைட்டு, கண் எடுத்தாச்சு. காரை தேடும். காரு கீழே நிற்கி எல்லாம் ரொம்ப காரம் நினைக்கேன். இந்த தகரக்கோட்டா அந்த நம்ம பிஜி மேலே இருக்கும்ல, சும்மா தம்பி பாப்பா வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி கார் லிஃப்ட்லாம் இங்கே பார்த்தீங்களா? எப்படி பிடிச்சேன்? இறங்கி பாரு மக்களே, சிரிப்பாக இருக்கு. சாரிக்க பிறந்தவன்டா சக்கரை வண்டி, அவனை சோதிக்க பிறந்தவன்டா வெற்றிவேலு. பிறந்தவன்டா இந்த சக்கரை பாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஃப்ரெண்ட்ஸை வச்சு அலப்பறை பண்ணலாம் ஒரே ஜிப்பில். நல்லா இருக்கு. ஆனால் கேம் லேகு ரெண்டு எதுவுமே தெரில. ஒருவேளை இனிமே எதுவும் இல்லை, அதனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கு. இப்போ பிஜிஎம்எல்லாம் வந்து லேக் அடிக்கும் நம்மளுக்கு. அந்த லேக் ஃபீல் இல்லை. ஏர்லி ஆசஸ்னால நிறைய பேர் ஏற்றிருக்க மாட்டாங்க இந்த கேமை. ஏமோ பிஜிஎம்ஐக்கெலாம் டஃப் கொடுக்கும். நாங்கள் இந்த கேம் வரும்போது பார்த்தா தெரில. அது சொல்ல ஃபுல்லாக கார்டு தான். ஏன்னா ஏர்லி ஆசஸ் தான். ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் கெட்டடால் ஆரம்பித்து நீட்டாக கொத்தனா ஒழிச்சு வேலையை தொடங்கிடலாம் நீட்டாக.
கரெக்டாக இருக்கும். இனிமே யாரும் இருக்காங்களா இல்லை நான் மட்டும் தான் ரவுண்டு கட்டிட்டு இருக்கேனா என்ன தெரியல. அப்போலேருந்து சுற்றிட்டு இருக்கேன், ஒருத்தரும் கண்டு கட்டின மாதிரி தெரியல. லெஃப்டில் ஏதோ இருந்துச்சு, ஆஃப்லைன் பேரோ. ஆஃப்லைன் அடிச்சா எனக்கு என்ன மரியாதையை கேட்டு வாங்க முடியாது, நம்ம தான் சம்பாதிக்கணும். இனிமே சல்லோட போட்டு தன்னாலும் எவனும் இருக்க மாதிரி தெரியலையே. உடல எல்லாம் பார்த்தா இருக்குமோ. பில்டிங்கும் தெரிய மாட்டேங்கி. இதான் பொச்சினிக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓடுறான் நமக்குன்னு வாய்த்தாடி மாரி இறங்கி ஆட்டோமேட்டிக்கா சுடுது. அடே யார் ஓடு இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க, அவன் அடிப்போம். அவனும் சாரத்தை மடிச்சுக்கிட்டு இருக்கான், பெரிய ஆள் தான். போடு அவன் அடிச்சிடான் போல. முடிச்சுட்டு போங்க.